கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதாமே. உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியின் தலைப்பு, அன்பு தேவ பிள்ளைகளே, உன் அழுகையை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? களிப்பாய் மாற்றுவார். உன் அழுகையை பிரைஸ் சொல்ல, அவர் சுறுசுறுப்ப உள்ளவனுடைய கையோ ஆளுகை செய்யும். பிரைஸ் சொல்ல. அதனால ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டு நல்ல ஆண்டவரை நல்லா சுறுசுறுப்பா உற்சாகமா நீ ஆராதிச்சு பாரு, உன் கையை கர்த்தர் ஆளுகை செய்யக்கூடியவருக்காரங்களாய் வைப்பார். கர்த்தரை சோதனை. அல்லேலூயா. நேரம் நான் வேதத்துக்குள்ள போயிடுறேன், நேரம் இல்லை. கர்த்தருக்கு சோதரம். இன்றைக்கு திருவிருந்து ஆராதனையா இருக்கிறதுனால சங்கீதத்தின் புத்தகம் 84ஆம் அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவங்க சீக்கிரமாய் வாசிங்க. சங்கீதத்தின் புத்தகம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அது என்ன பண்றாங்களாம்பா? நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். எதுக்கு ராமன் சொல்றீங்க? மழையும் குளங்களை நிரப்பும். அன்பு தேவ பிள்ளைகளே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்து அப்போ எனக்குள்ள ஆவியானவருடைய ஒரு உந்துதல், ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறோம். என்ன? அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறோம். அநேக வேளைகளில எங்கள் வாழ்க்கையில அழுகையே எங்க சாப்பாடா போச்சுப்பா. ஆமா, நாங்க அழுறது யாருக்கும் தெரியல, யாருக்கும் சொல்லவும் விரும்பல. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எத்தனை விதமான நெருக்கங்கள், எத்தனை விதமான பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு அவமானம், நிந்தைகள், நெருக்கங்கள் எங்களை சூழ்ந்த பொழுதிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறது தகப்பனே என்று சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் இந்த வார்த்தையோடு கூட ஒரு உந்துதலை கொடுத்தார். அல்லேலூயா. உன் அழுகையை நான் ஆனந்த களிப்பாக மாறக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா இல்லைங்க. அநேகருடைய வாழ்க்கையில வேதனை நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, கவலை நிறைந்த வாழ்க்கை. பிரைஸ் சொல்ல. அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படியே தான் சபைக்கு வருகிறோம், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அந்த நேரம் கொஞ்சம் நிம்மதியா ஆறுதலா இருக்கு. இது முடிச்சு வீட்டுக்கு போனதோ மறுபடியும் நம்ம பாரம் எல்லாம் அழுத்தி நம்மை மீண்டும் அந்த அழுகையின் பள்ளத்தாக்குள்ள நடக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென், அந்த பள்ளத்தாக்குல நீ மடிந்து போகாதபடி அதை உருவ கடந்து போனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாத கர்த்தர் வச்சுக்கிற ஒரு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எடுத்தவங்க வாசித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள், நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த வேதத்தில், இந்த பரிசுத்தமாக வேதகத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய பிரசங்கிக்க நேரம் பத்தாது. நேரம் இருக்கிற நேரத்திற்குள்ள ஒரு சிலரை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்களை இன்றைக்கு இந்த இடத்துல யாராகிலும் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருப்பீங்கன்னாக்கா, ஐயா என்னால வெளியில சொல்ல முடியலையா, நான் மிகுந்த உபத்திரவத்துக்கு மத்தியில நான் வந்துகிட்டு இருக்கிறேன், இதுல நான் மீண்டு வருவேனா தெரியல, இதுல இருந்து நான் எழும்புவேனா தெரியல, ஆனா எனக்கு ஒரு தைரியம் இருக்கு, கர்த்தரை கைவிட மாட்டாரு சொல்றவங்க மாத்திரம், கர்த்தரை நம்பி இருக்கவங்க மாத்திரம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 84 அதுக்கு மேல கொஞ்சம் ஒரு வசனம் 5 வாசிங்க. உம்மில, நல்ல சத்தமா, உம்மில பலன் கொள்ளுகிற மனுஷன் பாருங்க, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செமையான வழியை கொண்டு இருக்கிறவர்களை பாக்கியவார்கள். அப்போ இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொண்ட பரிசுத்தவான்கள் யாரு சொன்னாக்கா, தேவனுக்குள்ளே பலன் கொண்டவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது, தேவன் அருளிய அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து தங்களை பலனாய் மாற்றிக் கொண்டவர்கள். ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் நீங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் சொல்லாரு. 7 பரிசுத்தவான்களை நான் கொண்டு வந்தேன். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து போயிட்டு அதை கடந்து அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை அவன் நீருற்றாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் அதை மாற்றிக்கொண்ட பரிசுத்தவான்கள் 7 பேரை கொண்டு வந்த அல்லேலூயா. அதுல அமேன் பிரைஸ் சொல்லார். ஒரு சிலரை மாத்திரம் காண்பித்து கொடுக்கிற கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சரி, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்ததுல முதல் நபரா கொண்டு வந்தது ஆகார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரைஸ் சொல்லாம். ஆகாரனால என்னதான்? அங்கலாய்ப்பு. பிரைஸ் சொல்ல, அங்கலாய்ப்பு. யார் நம்மள தாங்குவா? யார் நமக்கு உதவி செய்வா? யார் நம்மள விசாரிப்பா? யார் நம்ம கூட வருவா? அங்கலாய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மகள் தான் ஆகார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென். அவ ஒரு தப்பு செய்யலங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமென். அவள் எகிப்தில் இருந்து யாருக்கு? சாராய்க்கு அடிமை பெண்ணாய் கொடுத்து அனுப்பப்பட்டவள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தப்பு செய்யல. அடிமை பெண்ணா வந்ததுதான். அந்த அடிமை பெண்ணுக்கு என்ன பண்ணது? சாரா என்ன பண்ணாங்க? ஆமா, ஆபிரகாமோடு கூட சேர்ந்து ஒரு பிள்ளை பெற்று கொடுப்படி அந்த அம்மாவே சொன்னாங்க. சொல்லி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததும் என்ன பண்ணாங்க? ஆகாருக்குள்ள கொஞ்சம் பெருமை வந்துருச்சு. கொஞ்சம் அலட்சியமா பார்க்கிறதும் அவங்க ஏனமா பேசுற சில காரியங்கள் வந்ததும் சாராய் ஆபிரகாம் கிட்ட முறையிடுகிறாள். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அமேன் இந்த ஒரு சத்தியத்தை சொல்லி அடுத்த பாத்திரத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்தவங்க என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரமா எடுத்தவங்க வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பியையும் தூரத்துக்கு சென்று உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக பெத்தவங்க, அநேக இந்த தாய்மாருங்க அழறது, எனக்கு சாப்பாடு இல்லையே, கட்டிக்க நல்ல புடவை இல்லையேன்னு அழறது கிடையாது. என் பிள்ளைகளை வாழ வைங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க பிழைச்சிருக்கட்டும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா, எங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்கப்பா. இப்படி அழுகிற தாய்மார்களை தான் நான் அதிகமாய் பார்த்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? பிள்ளைகளுக்காக கலங்குகிற, பிள்ளைகளுக்காக அழுகிற தாய்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். வேதத்திலும் சரி, இன்றைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்காக அழுகிற தாய்மார்கள் ஏராளம் உண்டு. அதுல அன்பு தேவ பிள்ளைகள் பரிசுத்த வேதாகமத்துல இந்த ஆகார் தன் பிள்ளைக்காக அழுகிறதை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. இந்த அழக்கூடிய இந்த ஆகார் அன்பு தேவ பிள்ளைகளை சத்தமிட்டு அழுதாலாம். ஏன்னாக்கா அவன் சத்தத்தை கேட்க சுற்றிலும் ஒரு நாதி இல்லை. அவளை ஆறுதல் படுத்த ஒரு நாதி இல்லை, ஒரு ஆள் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை உதவி செய்ய, ஒத்தாசை செய்ய ஒரு மனுஷன் அந்த இடத்துல இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை அவ சத்தமிட்டு அழுதா. ஆனா இன்னைக்கு நம்ம சுத்திலும் எத்தனையோ உறவுகள் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ மனுஷர்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அநேக பிள்ளைங்களுக்கு அழுதுட்டு இருக்கிறோம்னா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆகாரை விட நம்மளுடைய அழுகை எவ்வளவு பெருசா இருக்கும். அவருக்கு யாருமே இல்லை, அவ அனாதையா நின்று அழுதா, எல்லாம் இருந்து எங்களுக்கு ஒரு உதவி இல்லையே ஆண்டவரே அழுகிற எத்தனை தாய்மார்கள் இருக்கிறாங்க. அவன் எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அவள் சத்தமிட்டு அழுதா. அன்பு தேவ பிள்ளைகளை, அவளுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் நாங்க சொல்லல. அவன் அடுத்த வசனம் சொல்லுது, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளையின் சத்தத்தை, பிள்ளையின் அழுகுரலை கத்த கேட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். ஆகாரின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் சொல்லல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுது பிள்ளையின் சத்தத்தை. வாசிமா அந்த வசனத்தை கீழ. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வானத்திலிருந்து தேவதூதன் ஆகாரை நோக்கி, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எங்க அந்த பிள்ளை சாக கிடைக்குதுங்க.
தண்ணி இல்ல, நான் வறண்டு போச்சு, உடம்புல இருந்த நீரெல்லாம் டீஆக்டிவேட் ஆகி போயிடுச்சு, அதனால பலன் இல்ல, நீ ஒரு நாக்கெல்லாம் வறண்டு உடம்புல நீர் சத்தே இல்லாம மயங்கி விழுந்திருக்கிற பிள்ளையோடைய சத்தம் யாருக்குன்னா கேட்குமா? சொல்லுங்க. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளையுடைய சத்தம் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? உள்ளுக்குள்ளவே அடிச்சுன்னு இருந்திருக்கோம், உள்ளுக்குள்ளே அடிச்சுன்னு இருந்திருக்கோம். ஆண்டவரே தண்ணி இல்லாம நான் சாகரனப்பா, தண்ணி இல்லாம நான் சாகரனப்பான்னு அடிச்சுன்னு இருந்திருக்கோம் பொழுது, உள்ளுக்குள்ளவே அவன் அழுதுருப்பான் பொழுது. அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை இருக்கும் இடத்தில் பாருங்க, பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்ல ஆண்டவர், பிள்ளை இருக்கிற இடத்தில் அவன் சத்தத்தை நான் கேட்டேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், கர்த்தர் நீ இருக்கிற இடத்துல உன் சத்தத்தை கேட்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, அழாத, பயப்படாத, எந்த சூழ்நிலை கண்டு பயப்படாத. வியாதி பலவீனம் ஒரு வேலை உன்னை பயமுறுத்திட்டு இருக்குதா? தரித்திரம் வறுமை உன்னை ஒரு வேலை பயமுறுத்திட்டு இருக்கா? கடன் பிரச்சனைகள் உன்னை பயமுறுத்திட்டு இருக்குதா? பொல்லாத மனிதர்களை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்களா? நீ எதை குறித்தும் பயப்படாத. ஆவியானவர் தெளிவா சொல்றார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத. பிள்ளை இருக்கிற இடத்துல அவன் சத்தத்தை தேவன் கேட்டார், அவனுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். அல்லேலூயா. ஆமென். நீ கூப்பிடுற சத்தம் ஒருவேளை தேவனுடைய சமூகத்துக்கு எட்டலையோ நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆமென், உன்னுடைய பெருமூச்சை கூட அவர் ஜெபமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு தான் மோசேயை கர்த்தர் அனுப்பினார். இன்னைக்கு உன் பெருமூச்செல்லாம் ஜெபமா மாறிட்டு இருக்குது. சில பேர் சொல்லலாம், ஐயா பாஸ்டர் எனக்கு ஜெபிக்க தெரியாது பாஸ்டர், எப்படி ஜெபிக்கிறது எனக்கு தெரியல பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். நீ வேதனையோட அழுகையோட கண்ணீரோட என்னாண்டவரே வாழ்க்கை இப்படி இருக்குதப்பான்னு ஒரு பெருமூச்சு விடுற தெரியுமா? அந்த பெருமூச்சை கேட்டு கர்த்தர் இறங்கி வந்தவனை விடுதலை ஆக்கார் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆகார் ஆமென் சத்தமிட்டு அழுதா, ஆமென், ஆண்டவர் அவகிட்டதான் கேட்கிறார், தேவதூதன் கேட்கிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் சொன்னவர். இப்போ இந்த இடத்துல இந்த ஆகாரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இவள் அழுகையை, கண்ணீரை, அவன் அவளுடைய அந்த உபத்திரவமான பாதையை அவன் நீருற்றாய் மாற்றிக்கொண்டாள். எப்படி மாற்றிக்கிட்டாளா? நீருற்றாய் மாற்றிக்கொண்டாள். நல்லா யோசிச்சு பாருங்க. பிரைஸ் சொல்லலாம். அப்போ இன்றைக்கு சில வேளையில நான் தெளிவாய் சொல்லுகிறேன், நீங்க பயந்து இருக்கும் பொழுது உங்க எதிர்க்கவே ஆசீர்வாதம் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. உங்க பக்கத்திலேயே கர்த்தர் நன்மையை வச்சிருப்பாரு, உங்களுக்கு தெரியாது. பயப்படுறவங்க நன்மையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதல்ல ஆவியானவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, அவன் அன்பு தேவ பிள்ளைகளை பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீ பயப்படாம ஏசப்பா இருக்கிறாரு, என் கிறிஸ்து எல்லாத்தையும் பார்த்து பாருன்ற ஒரு தைரியம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா போதும், உன் கண்கள் திறக்கப்படும், உன் ஆசீர்வாதத்தை நீ காண முடியும். அல்லேலூயா. சரி, நான் காரியத்தையும் சொல்லிடுறேன், நேரம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 16:7 வாங்க. இப்போ கர்த்தருடைய தூதனானவர் சூருக்கு போகிற வழி அருகே, நல்லா புரிஞ்சுக்குங்க, வேதத்தை ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை ஜோடி இல்லாமல் இராது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் பிரசங்கம் பண்றதுல தான் நிறைய கள்ளோபதேசங்கள் வந்துடுது. அதனுடைய ஜோடி வசங்களை எடுத்து தியானிச்சு தெளிவா சபைக்கு சொல்லி கொடுத்தோம்னா தெளிவான சத்தியத்தில் இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க அவள் நடந்து போகும் பொழுது நாவரது தண்ணி இல்லாம தான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு அம்பியையும் தூரத்துல போய் உட்கார்ந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறா. தேவன் அவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன்னு சொல்லி இறங்கி வந்தவர். அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா அவளுக்கு ஆமென் பக்கத்திலேயே தான், கொஞ்சம் தூரத்துல தான் ஆசீர்வாதம் இருந்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு துறவு இருந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த தெளிவா சொல்லப்பட்டு இருக்கு. ஆமென்.
பிள்ளையின் சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே தேவன் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு துறவை வச்சிருந்தாரு. இவ பயம், இவளுடைய திகில், ஐயோ கூட யாருமே இல்லையே, கணவனும் கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, உறவுகள்னு சொல்லி நம்பி வந்தோம் அவங்களும் கைவிட்டுட்டாங்க, இப்ப நான் என்ன செய்வேன்ற அந்த ஆதங்கம், அந்த அழையும் ஆத்திரமும், அவளுடைய துக்கம் தொண்டையை அடைத்து, பயமும் திகிலும் அவள் அடைந்து கதறி அழுது கொண்டிருக்கிற அவளுக்கு ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரியல. அவன் தேவதூதன் இறங்கி வந்து அவன் பிள்ளையை தூக்கி கொண்டு போ என்று சொல்லி அங்கே ஒரு துறவை காண்பிக்கிறார். அப்பொழுது அவள் கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன பண்ணாலாம்? என்ன பண்ணாலாம்? கண்கள். ஆமா, 21:19 வாசிங்க, சீக்கிரமா எடுத்து வாசிங்க, நேரம் இல்ல. தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டால் போய் துருத்தியிலே தண்ணீரை கொண்டு வந்து தன் பிள்ளைக்கு கொடுத்தாள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, அந்த இடத்துல துறவி என்பது கிணறு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும் பொழுது இந்த துறவுகளில் இருந்து தான் தண்ணியை மொண்டு சாயங்கால வேளையில மந்தைகள் எல்லாம் மடக்கி கொண்டு வந்து எல்லாரும் ஒட்டு மொத்தமா அந்த துறவுல இருந்து தண்ணி மொண்டு அந்த ஆடுகளுக்கும் கொடுப்பாங்க, மந்தைகளுக்கும் கொடுப்பாங்க, தாங்களும் குடிப்பாங்க. இதுக்காக தான் துறவுகள் வெட்டுது. இது ஆபிரகாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் துறவு வெட்டுறது இல்ல. அவர் எங்க துறவு வெட்டினாலும் ஆண்டவர் நல்ல நீர் விட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. யாக்கோபும் நல்ல துறவுகள் எல்லாம் வெட்டி இருக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஆகாருக்கு அருகில தான் அவன் நல்ல ஒரு துறவை நீருற்றை கர்த்தர் வைத்திருந்தார். இவள் கலங்கி பயந்து, இல்லையா, அப்படியே ஆண்டவரை நோக்கி அவ முறையிட்டது என்ன தெரியுமா? முறையிட்டா நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க 16வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, இவள் நாச்சியாருக்கு பயந்து ஓடி வரும் பொழுது, அன்பு தம்பி பிள்ளைகள வழியில பிள்ளைத்தாச்சி, இப்ப நான் இஸ்மாயில் பிறகுக்கு முன்னாடி சொல்றேன், அவ பிள்ளைத்தாச்சியா இருக்கும் பொழுது அந்த சாராய் குடும்பப்படுத்துறதுனால இவ சாராயை விட்டு ஓடி வரும் பொழுது சூருக்கு போகிற வழியில தேவதூதன் அவளை கண்டு, ஆகாரே எங்கிருந்து வர? கர்த்தர் கேட்கிறார், எங்க இருந்து வர? என் நாச்சியார் கிட்ட இருந்து ஓடி வர, அவளுடைய கொடுமை எனக்கு தாங்க முடியல, அதனால ஓடி வர ஆண்டவனே. அப்படியா? நீ எங்க ஓடுவ? இந்த புள்ளத்தாச்சா, நேர மாத கர்ப்பிணியா, ஓடி எங்க போய் என்ன பண்ணுவ? நீ திருப்பி போய் உன் எஜமானி கையில, சாராய் கையில கொஞ்சம் அடங்கி இரு. பிரைஸ் தி லார்ட். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த 16வது அதிகாரம் அப்படிதான் தேவதூதன் சொல்லுவான், அடங்கி இரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன் கர்ப்பப்பிறப்பனா ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரடிக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட பேசிட்டு இருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளை. எப்படி அவன் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீருற்றாக்கி கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அவன் பிரைஸ்ல அதற்கு முக்கியமானது என்னன்னாக்கா வாக்குத்தத்தம். நான் அதையும் நேரடியா சொல்லிடுறேன், ஹல்லேலூயா, முன்னதாவே சொல்லிடுறேன். நீ உன்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து அது ஆசீர்வாதமான நீருற்றாய் மாற்றிக்கொள்ளணும்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கீங்க. கர்த்தர் 1000 தலைமுறைக்கு என்று வாக்குறுதி வச்சிருக்கிறேன். அந்த வாக்குறுதிகள் தான் என்னைக்கும் நம்மளை நடத்திக்கிட்டே இருக்கும். அந்த வாக்குறுதிகளை பிடிச்சுக்கீங்க. இந்த ஆகாருக்கு கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார் பாருங்க. பின்னும் கர்த்தருடைய வாசிமா, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி குமாரன் பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. போதும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, 2 காரியத்தை சொல்றேன். ஆமென். தூதன் என்ன பண்றாரு? பின்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். என்னவா? உன் சந்ததியை நான் பெருக செய்வேன்னு சொல்றாரு. அது எண்ணி முடியாத அளவுக்கு ஒரு சந்ததி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. மறுபடியும் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், உன் கர்ப்பத்துல இருக்குப்பேன் இந்த பிள்ளை, இவனை நான் என்ன பண்ணுவேன்? வாசிமா. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு
இஸ்மவேல் என்று பெயர் வை. ஹல்லேலூயா. வயிற்றுல பிள்ளை கருவுல அவன் உருவாகும் பொழுது அவன் பேரை வச்சுட்டார். வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது பேர் வைக்கிறார். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர் வை. பிரைஸ் தி லார்ட். அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன். கர்த்தரை கர்த்தரை சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவன் நீதி உள்ளவர். தேவன் நீதி உள்ளவர். அன்பு தேவ பிள்ளைகளை அவன் இப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்க. இப்போ ஆகார கர்த்தர் எங்க சந்திச்சார்? டக்குன்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. எங்க ஆண்டவர் சந்தித்தார்? வனாந்தரத்துல. சோத்திரம். சூருக்கு போகிற வழியில எங்க சந்திச்சார்? ஏன்னா இந்த கேள்வி கேட்டதான் உங்களுக்கு புரியும். விஷன், தரிசனம். அல்லேலூயா. உங்களுக்கு வரக்கூடிய பாடுகள், கண்ணீரான அழுகையான அந்த காலங்களில் கடந்து உருவாத ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்க எங்க சந்தித்தாரோ, எந்த சூழ்நிலையில சந்தித்தாரோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரோ, வாக்குறுதிகளை கொடுத்தாரோ, அந்த இடத்திலேயே உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய எல்லா சோதனைகளுக்கும் ஒரு முடிவு கர்த்தர் அங்க வச்சிருக்கிறேன். இவளை எங்க சந்திச்சா தெரியல உங்களுக்கு. நான் மறுபடியும் சொல்றேன். சூருக்கு போகும் வழி அண்டையில ஒரு துறவண்டையில கர்த்தர் அவளை சந்தித்தார். காலையில தண்ணி கர்த்தரை சோதனை பண்ணு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளை, இவளை 21வது வசனத்துக்கு வந்திருக்க, அதிகாரத்துக்கு வந்திருக்க. அன்பு தேவ பிள்ளைகளை, இவளை கர்த்தர் மீண்டுமாய் சந்திக்கும் பொழுது இருங்க ஒரு நிமிஷம். அன்பு தேவ பிள்ளை 12ல சொல்லுது, ஈசாக்கத்துல சந்ததி விலகும் சொல்லி ஆகாரை அவன் அனுப்பும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கிறார். இவனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால். இஸ்மவேல் யாரு? உனக்கு வித்தா இருக்கிறதுனால அவனுக்காக நீ வேண்டுதல் பண்ணியப்பா, அதையும் நான் கேட்டிருக்கிறேன். வாசிங்க அதுல 18வது வசனம் வாசிங்க. சாரி 13வது வசனம் வாசிங்க. அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து அவனுடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சாபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். போதுமா. இங்க பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே, அடிமை பெண்ணின் மகனுக்கும் ஒரு வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன். என்ன பண்ணுவாரா? ஒரு ஜாதியாக்குவேன். அவனையே பெரிய ஜாதியாக்குவேன். இது வாக்குத்தத்தமா இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. நீ அவனை பத்தி கவலைப்பட வேணாம். என்னடா மணி பேச்சு கேட்டு இப்போ அந்த பிள்ளையை அமுச்சு விடுறமே, போற வழியில எவ்வளவு ஆபத்துகள், அது பிழைக்குமா பிழைக்காதா, அது எப்படி இருக்குமோ அப்படின்னு இவன் அங்கல் ஆயிக்கிறான். தகப்பனுடைய பாசம், இப்போ தகப்பனுடைய அன்பு அப்படி பெருகிட்டு வருது. ஐயோ 14 வயசு வரைக்கும் வளர்த்தனே என் பிள்ளை இப்ப நான் அனுப்பி விடுறேனே, அவன் எப்படி பிழைப்பான், எப்படி வாழ போகிறான், பிழைப்பானா பிழைக்க மாட்டானான்னு சொல்லி அங்கலாய்க்கிறான். இப்ப ஆகாருக்குள்ள இருந்த அங்கலாய்ப்பு தகப்பனுக்குள்ள வந்துருச்சு. இப்ப கர்த்தர் இவனுடைய அங்கலாய்ப்பை கேட்டு ஆண்டவர் பேசுறாரு. ஆபிரகாமே நீ பயப்படாத, அவனும் உன்னுடைய வித்தா இருக்கிறதுனால நான் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். கரங்களை தனி கர்த்தரை சொல்றேன் பண்ணுங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் பாருங்க. அங்கே சூருக்கு போகிற வழி அண்டையில புறவண்டியில கர்த்தர் சந்தித்தாரு. பிரைஸ் லார்ட். நீ திருப்பி போ சொல்லி அனுப்பி வச்சாரு. இப்ப திருப்பியும் நம்ம என்ன பண்றாரு? கர்த்தருடைய அனுமதியோட அனுப்பப்பட்டு வரா. ஓடி வரும் பொழுதே வேலை பலு நாச்சோட தொல்லை தாங்க முடியாம ஓடி வரும் பொழுதே கர்த்தர் அவள் அழித்து போக கூடாது, பிள்ளை சாக கூடாதுன்னு சொல்லி கரிசனையோட திருப்பி அனுப்பி வச்சவரு 14 வயசு ஆகி போச்சு. இப்ப அந்த பிள்ளைக்கு இப்ப சாக ஒப்பு கொடுப்பாரா? சொல்லுங்க, சாக ஒப்பு கொடுப்பாரா? அதுவும் தாகத்தால தொண்டை வறண்டு சாக ஒப்பு கொடுப்பாரா? அன்பு தேவ பிள்ளைகளை, இவன் கண்ணீரோட என்ன சொல்லி அழுதுருப்பா, ஆண்டவரே இந்த சூருக்கு போகிற வழியில தான் ஏற்கனவே நான் ஓடி வந்தேன். அப்பவே ஓடி இருந்தேன்னா கூட நான் எகிப்துக்கு ஓடி போயிட்டு இருப்பேன். நீ திருப்பி போய் உன் ஆச்சாரிகிட்ட இரு, நான் உன்னுடைய கர்ப்ப பிறப்பை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களப்பா அப்படின்னு சொல்லி அழுது இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அழுது இருப்பா. அவனை பெரிய சனக்கூட்டம் வாங்குவெல்லாம் சொன்னீங்களப்பா, இன்னைக்கு என் புள்ள சாவுறான் அப்படிதானே சொல்லி அழுவோம். சில பேர் அழகத்தை பார்த்திருக்கீங்களா? இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னீங்களே சொல்லி சொல்லி அழுவாங்க, அந்த கண்ணீர் விட்டு அழுகும் பொழுது. அது போல இவ சொல்லி அழுதுருப்பா, தகப்பன நீங்க தானே சொன்னீங்க திருப்பி போயிரு, நான் அவனை ஆசீர்வதிப்போம், கர்ப்ப பிறப்புல இருக்கிறவங்க பேரு கூட சொன்னீங்களா, இப்படி சொல்லி அழுதுருப்பா. பேரு கூட சொன்னீங்களா ஆண்டவரே, அவனுக்கு இஸ்மவேல் பேரு சொன்னீங்களா ஆண்டவரே, அவன் பெரிய சடக்கூட்டமா இருப்பான் சொன்னீங்களா ஆண்டவரே சொல்லி அழுதுருப்பான்னு நான் நினைக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை அப்படிதானே அழ முடியும்.
அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் இறங்கி வந்து இவனுக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நினைக்கிறாரு. நினைத்து அவன் எந்த சூருக்கு போகிற வழி அண்டையில அவள் அவன் துறவண்டையில சந்திக்கப்பட்டாலோ அந்த துறவு அங்கதான் இருந்திருக்குது. இவளு கண்ணுக்கு தெரியல. கர்த்தருக்கு சோதரம். இப்ப கர்த்தர் அவள் கண்களை திறந்தார் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இவள் கண்களை திறந்தார். அந்த துறவை கண்டால் தண்ணீரை கொண்டு வந்து பிள்ளைக்கு கொடுத்தா. பிள்ளை குடித்தான். அவன் பிழைத்தான். அந்த வனாந்திரத்துல அவன் விழுவதில வல்லவனாக மாறி அவனை கர்த்தர் பெரிய இனமாக ஜாதியாக மாற்றினார். அல்லேலூயா. அவனை குறித்து ஆண்டவர் சில தீர்க்க தரிசனங்களாம் கொடுத்தார். அதே போல இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அதை குறித்து நான் உள்ள போகல. இன்றைக்கு நீ யாராக இருந்தாலும் அன்புதேவ பிள்ளையே, உன் கண்ணீரான பாதையில உன்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்குல ஒருவேளை யார் எனக்கு உதவி செய்வா, யார் என் அங்கலாய்ப்பை கேட்பா, யார் எனக்கு உதவி செய்ய வருவா, யார் என் கூட நின்று என்ன ஆபத்துல காப்பாத்துவான்னு ஒருவேளை நீ அங்கலாய்த்துக்கிட்டு இருப்பனா நீ தனிமையா இல்ல. அங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த பிள்ளையோடு கூட இருந்தார் என்று. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்ப வாக்குறுதியை கொடுக்கிறாரோ அப்பவே கர்த்தர் வந்து உன் கூடவே தங்கிடுறார். இதான் சத்தியம். வாக்குரைத்தவர் நிறைவேற்ற வல்லவர். ஆகாருக்கு வாக்குரைத்தவர், ஆபிரகாமுக்கு வாக்குரைத்தவர் அந்த பிள்ளை கூடவே வந்து இருந்தாரா. அவன் பெரியவனாகி அவன் பலத்த ஜாதியாய் மாறினான். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும், எந்த நிலையில நீ இருந்தாலும், எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கை நீ கடந்து வந்தாலும் ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக்கோ. ஆண்டவர் மேல விசுவாசம் நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே சொல்லி அழுது கெஞ்சி, யாக்கோபை போல அவர் கால்களை பிடித்து கதறி அழுது கெஞ்சி அழுது ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் வாசலை உனக்கு திறப்பார். அல்லேலூயா. உன் ஜீவனை கர்த்தருக்கு செய்வார். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?